இங்க ஒரு 94 வயசு பெரியவர் வண்டி எடுத்துக்கிட்டு பாகிஸ்தான்ல இருக்க லாகூருக்கு போகணும்னு சொல்றாரு. கார் டிரைவரும் இந்த ஆள் என்ன மெண்டல் ஆயிட்டானான்னு நினைச்சுக்கிட்டு பார்டருக்கு வந்ததும் மிலிட்டரிக்காரங்க அவர்கிட்ட இந்தியா பாகிஸ்தான் எப்பயோ பிரிஞ்சு போயிடுச்சு, நீங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல அவர் அங்கேயே மயக்கமுட்டு விழுந்ததும் லண்டன்ல இருந்து அவரோட பேரன் ஹாஸ்பிடலுக்கு வந்து அவரை பார்க்கறான். 1947ல இந்தியா பாகிஸ்தான் பிரியறதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா கீனோ சின்ன வயசுல ஜியாங்கிற ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு. கொஞ்ச நாள் இவங்க லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்துக்களை நாட்டை விட்டு அனுப்பணும்னு பாகிஸ்தானி முஸ்லீம்காரங்களோட போராட்டம் அதிகமாக ஹீரோ கீனோ ஜியா வீட்டுக்கு வந்து அவ பேரை கையில பச்சை கொத்தி உன்னை கூட்டிட்டு போக நான் திரும்ப வருவேன்னு சத்தியம் பண்ணிட்டு கீனோவும் அவனோட ஃபேமிலியும் பல கஷ்டங்களை தாண்டி இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. பார்டர் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் ஊஞ்சு போனதுக்கு அப்புறம் கீனோ ட்ரெயின்ல மறுபடியும் ஜியாவை கூட்டிட்டு வர பாகிஸ்தானுக்கு போய் ஜியாவோட அப்பா கிட்ட பேசும்போது நீங்க நாட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் என்னால முடிஞ்ச வரைக்கும் சில ஹிந்துஸை என் வீட்ல பாதுகாப்பா வச்சிருந்தேன். இங்க இருக்க சில மிருகங்கள் இந்த இடத்தை கண்டுபிடிச்சு பொண்ணுங்க கர்ப்பிணி பெண்கள்னு பார்க்காம ஈவு இறக்கமே இல்லாம குடும்பம் பண்ணி அவங்க கையில நம்ம பொண்ணுங்க அழிய கூடாதுன்னு சொந்த பாட்டியோட கையாலேயே பேத்திங்களையும் பொண்ணுங்களையும் அழிச்ச கதையை கீனு கேட்டதும் கூட பிறக்காத தங்கச்சிமார்களுக்கும் அம்மாமார்களுக்கும் நடந்த கொடுமையை ஜீரணிக்க முடியாம இதுக்கு மேல இங்க இருந்தா அர்த்தம் இல்லைன்னு சொல்லி ஜியாவை பார்க்காமலே போயிருவான். தன்னோட தாத்தாவுக்காக பாகிஸ்தான்ல ஜியா இருக்க இடத்த பேரன் கண்டுபிடிச்சு போக அங்க ஜியா இறந்து போய் 10 வருஷம் ஆயிருக்கும். அவரோட போட்டோ முன்னாடி இருந்து தாத்தாவுக்கு வீடியோ கால் பண்ணி பேசும்போது சின்ன வயசுல ஜியாவுக்காக எழுதின கவிதையை படிச்சு காமிச்சதும் படமும் முடியுது.